உங்களுக்கு பாஸ்ட்னா என்ன தெரியும்? இப்போ உட்காந்து உங்க கடந்த காலத்தை பற்றிய மெமரிஸ், அது சார்ந்த விஷுவலைசேஷன்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். சில பேர், சாமி இது ரொம்ப ஆழமான சத்தியம், எங்களுடைய கேள்விகள் சிலதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. சொல்றேன், நிச்சயம் சொல்றேன். இந்த சத்தியத்தை அறிமுகமாக படுத்திடுறேன். யூ ஹேவ் நெவர் டச்ட் த ஃபியூச்சர் அண்ட் யூ நெவர் லிவ்ட் த பாஸ்ட். புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பாஸ்ட்னா என்ன தெரியும்? இப்போ உட்காந்து உங்க கடந்த காலத்தை பற்றிய மெமரிஸ், அது சார்ந்த விஷுவலைசேஷன்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். ஆனா அதை எப்போ அனுபவிக்கிறீங்க? இப்போ நவுல தான், நிகழ்காலத்துல தான். எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுடைய ஆன்டிசிபேஷன்ஸ், ஃபியூச்சர் பிளான்ஸ் இதெல்லாம் தான். அதை எங்க அனுபவிக்கிறீங்க? இங்க தான் அனுபவிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரசன்ட் மூமெண்ட்டை கிராஸ் பண்ணவே முடியாது. காரணம் என்னன்னா, இந்த மொமெண்ட், நீங்க அந்த பிரசன்ட் மொமெண்ட் அப்சர்வ் பண்ணும்போது பிரசன்ட் மொமெண்ட் ஸ்லிப் ஆயிடுது. பாஸ்ட் முடிஞ்சது, ஃபியூச்சர் வந்துட்டு இருக்கிறது. இந்த ஃபியூச்சரை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது, பிரசன்ட் எதுன்னு அப்சர்வ் பண்ணும்போதே ஃபியூச்சர் சடனா ஸ்லிப் ஆகி பாஸ்டுக்குள்ள போயிருச்சு. இந்த அப்சர்வேஷன் ஆக்ட் நடக்கும் பொழுதே ஃபியூச்சர் பாஸ்டுக்குள்ள ஸ்லிப் ஆகி போயிடுது. பிரசன்ட்டை கிராஸ்பே பண்ண முடியாது. லைக் a water through the fingers. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டைமோட யூனிட்டை பத்தி இங்கிலீஷ்ல இருக்கிற வார்த்தைங்க எல்லாமே டைம் ஒரு லீனியர்னு சொல்லுது. அது மாதிரி மீனிங்ல தான் போகுது. டைமோட யூனிட்டை பத்தி சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படுற வார்த்தைங்க எல்லாமே டைமோட அல்டிமேட் ரியாலிட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற வார்த்தைகளாவே இருக்கும். அந்த வார்த்தையை க்ஷணம் அப்படின்னா க்ஷணிகம், போய்கொண்டே இருத்தல். உங்க த்ரூ த ஃபிங்கர் வாட்டர் போயிட்டே இருக்க மாதிரி, கரைந்து கொண்டே இருப்பது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப இந்த பிராக்டிக்கல் கிளாக் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த கிளாக் டைமை பத்தி நான் பேசல, சைக்கலாஜிக்கல் டைமை பத்தி பேசுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. The greatest shared illusion is not money or power or love or ownership. It is time. The concept of time we have is the greatest shared illusion. ஸ்பெசிபிக்கா அந்த டைமை பத்தி நாம வச்சிருக்கிற சைக்கலாஜிக்கல் பிலீஃப், unquestioned, unconscious assumptions we have about time. கேள்வியே கேட்காத உணர்வரு மனத்தாலே நாம் உள்வாங்கி வைத்துக் கொண்டிருக்கும், காலத்தை பற்றி வைத்துக் கொண்டிருக்கும் நம்பிக்கைகள் தான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை. ஆழ்ந்து கேளுங்கள். The Western clock model, time is treated like a fixed grid, seconds, minutes, and identical repeatable units defined by atomic cycles. ஆனா பஞ்சாங்க மாடல்ல டைம் is treated like a living stream of transitions. Tithi begins, ends when the sun moon angle hits a boundary, so it can last 90 to 26 hours, meaning the day quality itself flows and stretches. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம பிரபஞ்சத்தை பார்த்து காலத்தை கணித்து வாழ்ந்தோம். மனிதர்கள் உருவாக்கிய கடிகாரங்கள் பார்த்து காலத்தை கணித்து உணர வாழவில்லை. ரீசெண்டா என்கிட்ட என்னுடைய பிரம்மச்சாரி ஒரு பிள்ளை கேட்டிருந்தாங்க, ஏன் சாமி நம்ம முன்னோர்கள் அவ்வளவு பெரியவங்க, கடிகாரம்லாம் பில்டு பண்ண விட்டாங்களே. அப்பா நான் சொன்ன, கண்ணே நல்லா புரிஞ்சுக்கோ, நாம பிரபஞ்சத்தை பார்த்து காலத்தை கணித்து அறிந்து உணர்ந்து வாழ்ந்தவர்கள். காலத்தை காண, காலத்தை கணிக்க, காலத்தை உணர நாம் உள்ளும் மேலும் நோக்கினோம், கையை நோக்கவில்லை.
இந்த கேட்ஜெட் அடிமைத்தனம் இருக்கு பாருங்க. இப்போ இந்த கேட்ஜெட் அடிமைத்தனம் டைமை தாண்டி இப்போ ஹெல்த், ஃபீலிங் இது எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்றதையே கையில கட்டியிருக்க இந்த ஸ்மார்ட் வாட்ச் சொல்ற பிபி லெவல் எது, சுகர் லெவல் என்ன, அந்த ஸ்மார்ட் வாட்ச் சொல்ற நம்பரை வச்சுதான் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கிற முடிவுக்கே நீங்க வர்றீங்க. ஹவ் யூ ஆர் ஃபீலிங் அப்படிங்கிறதையே கேட்ஜெட் டிபெண்டா மாத்திட்டோம். நாம சனாதன ஹிந்து சிவிலைசேஷன்ல யூனிவர்ஸ் டிபெண்டா டைம் வச்சிருந்தோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த சத்சங்கங்களிலும் எலாபரேட்டா சொல்றேன். பூபாரம் அதிகமாகும் பொழுது, இந்த ஸ்பேஸ்ல அது சிங்க் ஆகும் பொழுது டைமோட ஹோல் ஃபண்டமெண்டல்ஸ் மாறுது. நம்ம பஞ்சாங்கம் மாடல்ல அந்த வார்த்தைகள் திதி, கரணம், யோகம், நட்சத்திரம் இது எல்லாமே they don't mean duration units, they mean astronomical states. The time is known by what is happening in the cosmos, not by rigid tick gadget. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைமை நாம தெரிஞ்சுக்க யூஸ் பண்ண கேட்ஜெட்டே இந்த காஸ்மாஸ் தான். பிரபஞ்சத்தையே கேட்ஜெட்டா வச்சுதான் நாம டைமை புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், வாழ்ந்தோம். மேன்மேட் எந்த கிளாக்கும் கிடையாது. நாம என்ன டைம்னு சொல்றோமோங்கயா, அது மோர் ஆர் லெஸ் லைக் தியேட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் மாதிரி தான். நாம தான் ஆக்டர், நாம தான் ஆடியன்ஸ், நாம தான் கிரிட்டிக்ஸ். ஆனாலும் அதோட உண்மைத்தன்மையை நாம கேள்வியே கேட்காம இருக்கோம். Unquestioned, unconscious assumptions about time. அதுதான் மிகப்பெரிய ஷேர்டு மூட நம்பிக்கை. இந்த ஷேர்டு இல்யூஷன், ஷேர்டு மூட நம்பிக்கையில பணத்தை விடவும், அதிகாரத்தை விடவும், நீங்க லவ்னு சொல்ற அந்த உணர்வை விடவும், காலம் டைம்னு சொல்ற இதுதான் பிரதானமான இல்யூஷன். இந்த காலம் அப்படிங்கிற இல்யூஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உள்ள திரும்பி பார்த்து எப்படி இந்த பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் டிராமா நம்ம விளையாடுறோம் பாருங்க. The 3 act play. நம்ம யூசுவலா என்ன நினைக்கிறோம் பாஸ்ட்னா what already happened, future-na what will happen, present-na ரொம்ப 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 சின்னதா அந்த ஃபியூச்சர் பிரசன்ட் ஃபியூச்சர் பாஸ்டுக்குள்ள அந்த கழிஞ்சு போற அந்த இடத்தை தான் பிரசன்ட்ங்கிறோம். பிரசன்ட் அப்சர்வ் பண்றதுக்கு முன்னாடியே பிரசன்ட் பாஸ்ட்ல கழிஞ்சு போயிருது. இன்னைக்கு நாள் முழுக்க ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறேன் பாருங்க, பண்ணிட்டு வாங்களேன். பொறுமையா அப்படியே உங்க ஃபியூச்சர் மெதுவா பிரசன்ட்டுக்குள்ள போய் பாஸ்டுக்குள்ள கழியறத அப்படியே பாருங்க. இங்க அப்சர்விங் த அப்சர்வர் ஒர்க் ஆகாது. ஏன்னா அப்சர்வ் பண்றதுக்குள்ள ஃபியூச்சர் பாஸ்டுக்குள்ள கரைஞ்சு போயிடும். இங்க என்ன ஒர்க் ஆகும்னா உபனிஷத், நம்முடைய ரிஷிகள். அதனாலதான் உபனிஷதத்தை, உபனிஷத் அப்படிங்கிறத சமாதியினும் உயர்ந்த இடத்துல வச்சாங்க. அது என்னன்னா ஒண்ணும் இல்ல. உபனிஷத் அந்த வார்த்தைக்கு, சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அமர்ந்திருத்தல். அப்சர்வ் பண்ணா கூட பிரசன்ட நீங்க பிடிக்க முடியாது. அமர்ந்து இருந்தீங்கன்னா ஃபியூச்சர் பிரசன்டா மாதிரி பாஸ்ட்ல கரைஞ்சு போறதை அப்படியே பார்க்கலாம். அந்த அமர்ந்திருத்தலை உபனிஷத் சேலஞ்ச். இந்த ஒரு 24 மணி நேரம் ட்ரை பண்ணிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ்புக்லயோ, யூடியூப்லயோ, இன்ஸ்டாலயோ, ட்விட்டர்லயோ போட்டு @நித்யானந்தா டேக் பண்ணுங்க.